அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் தான் அந்த வீட்டோட குலதெய்வத்தை தேடுறாங்க. அவங்க மூலமா தான் அந்த குலதெய்வம் தெரிய வரணுங்கிறது அந்த ஜாதகத்தோட விதி. அப்போ ஜாமக்கோல் பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது 5ஆம் இடம் தான் சார் குலதெய்வம். உதயத்துல இருந்து 5ஆம் இடம். அங்க சுக்கிரன் நிக்குது. சுக்கிரன்னா மனைவி. இப்ப ஒரு பெண் வந்து கேட்கறாங்கன்னா அவங்க திருமணமான பெண்ணா இருக்கும் பட்சத்தில் அவங்க கணவருடைய குலதெய்வத்தை அவங்க வணங்குற மாதிரி இருக்கும். உதயம் வந்து கன்னி உதயம், சந்திரன் வந்து சித்திரைன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரம் நிக்குது. செவ்வாய் அப்படிங்கிறப்ப வண்டின்னு வரும். வண்டி வாகனம்ல செவ்வாய் அமைப்புல தான் வரும். அப்ப வண்டியூர், மதுரையில வண்டியூர் வண்டி, சித்திரை வண்டி. இவங்களுடைய மாமனார் பேர் வந்து இந்த குலதெய்வத்தோட நெருங்கின தொடர்புல இருக்கு. மாரியப்பன் அப்படிங்கிறது மாமனார் பேர். குலதெய்வத்துக்கு 3 தலைமுறை ஆண்களோட பேர் வேணும். கணவர், இவங்களுடைய மாமனார், இவங்க மாமனாருடைய அப்பா. மாமனார் பேர் மாரியப்பன். அப்ப இந்த வண்டியூர்ல மாரியம்மன், இவங்களுக்கு மாரியம்மன், வண்டியூர் மாரியம்மன் தான் குலதெய்வமா வருது. ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க மதுரையில். வண்டியூர் மாரியம்மன் திருவிழாலாம் ரொம்ப விமர்சையாக நடக்குங்க. அதாவது வண்டியூர் மாரியம்மனுக்கு வந்து நம்ம வந்து தீபாராதனை காட்டும் போது மதுரை மீனாட்சிக்கு திரை போட்டுருவாங்க. அவ்வளோ மதுரையோட அத்தனை திருவிழாக்களுக்கும் வந்து மாரியம்மனுக்கு வந்து எல்லா மரியாதையும் செஞ்ச பிறகு தான் திருவிழாவை ஆரம்பிக்கும். ஏன்னா காவல் தெய்வம் அது. இவங்க மீனாட்சி வந்து ஆட்சி பண்றாங்க, ஆனா காவலே அங்கதான்.